Hello everyone, welcome to Inayathu Kerala Academy. இன்னைக்கு அந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரோட ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பார்ட்ல ஆட்டோமொபைல் என்ஜின்ஸ் யூனிட் 5 சிலபஸ்ல யூனிட் 5 ஆட்டோமொபைல் என்ஜின்ஸ்ல இருக்குன்னா அந்த 2 ஸ்ட்ரோக் அண்ட் 4 ஸ்ட்ரோக் என்ஜினோட பிரின்சிபிள்ஸ் இல்லைன்னா அந்த ஒரு பேசிக் ஓவர்வியூ ஆஃப் திஸ் ஆபரேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் டாபிக், முதல்ல what is an automobile? Auto na automatic, mobile na moving, so it is something that is automatically moving, means manual effort illamal move பண்றது, அதுதான் automobile ஓட மீனிங். அந்த ஒரு இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட்ல சொல்லியிருந்தா இட்ஸ் a self propelling vehicle. இந்த ப்ரொபல்ஷனுக்காக யூஸ் பண்றாங்க எதுனா இந்த இன்டர்னல் கம்பஷன் என்ஜின்ஸ். ப்ரொபல்ஷனுக்காக இந்த செல்ஃப் ப்ரொபல்ஷனுக்காக யூஸ் பண்றது இன்டர்னல் கம்பஷன் என்ஜின்ஸ் where energy is converted. Okay, and the energy conversion enna paakalam. The heat engine is a device, means that engine, just internal combustion engine is a device which converts heat energy into mechanical energy. So very important, in the device illana in the engine and the energy conversion enna heat energy into mechanical energy. Heat energy mechanical energy, something that is moving or அந்த மாதிரி எனர்ஜியா கன்வெர்ட் பண்றாங்க. இங்க கரெக்டா சொன்னா ஹீட் எனர்ஜி எங்கேருந்து வந்தாச்சு? அந்த ஃபியூயல், அந்த பெட்ரோல் ஆர் டீசல், அந்த ஃபியூயலோட கெமிக்கல் எனர்ஜி, அது பாண்டிங் எல்லாம் இருக்கும் அதுக்குள்ள, அந்த கம்பஷன்ல அந்த பாண்டிங் எல்லாம் பிரேக் ஆகும்போது இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அந்த கெமிக்கல் எனர்ஜி தான் முதல்ல ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஆக்யுரேட்லி ஸ்பீக்கிங், கெமிக்கல் எனர்ஜி இன்டு ஹீட் எனர்ஜி அண்ட் தென் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி, அதுதான் கரெக்ட் அந்த கன்வர்ஷன். அந்த engine classification, basic classification of IC engines or internal combustion engines 2 stroke and 4 stroke. அது உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். அந்த 2 stroke bikes ஆல்ரெடி obsolete ஆயிடுச்சு, 4 stroke தான் இப்ப யூஸ் பண்றாங்க. ஆனா முதல்ல 2 stroke என்ன இருந்தது அது பார்த்துட்டு 4 stroke போயிடலாம். 2 stroke means 2 strokes. எதுக்கு 2 strokes? For producing the power. 4 stroke means 4 strokes for producing a power, means 1 power அப்படி சொல்லிடுங்க. ஒரு பவர் ஸ்ட்ரோக் 2 ஸ்ட்ரோக்குள்ள வந்தா அது 2 ஸ்ட்ரோக். ஒரு பவர் ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக்குள்ள இருந்தா அது 4 ஸ்ட்ரோக். ஓகே, இந்த 2 ஸ்ட்ரோக் என்ஜின் அது என்ன ஸ்ட்ரோக்னு பாத்துக்கலாம். முதல்ல இது 2 ஸ்ட்ரோக் என்ஜினோட ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா ஒரு கிராஸ் செக்ஷன் அது கட் பண்ணிருக்காங்க வெர்டிகலி அந்த அனலைஸ் பண்றதுக்கு. இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது அந்த என்ஜின் பிஸ்டன், மீன்ஸ் சிலிண்டர் பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட். இதான் சிலிண்டர், இதான் பிஸ்டன். இந்த பிஸ்டனோட அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் தான் இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி கிடைக்கிறது. ரொட்டேஷனல் மோஷன், இந்த ரொட்டேஷனல் மோஷன் தான் கப்புள்டு டு த டயர்ஸ் ஆர் ஆக்சில்ஸ். அப்பதான் இந்த லோகோமோஷன் கிடைக்கும். இங்க அந்த மெயின் பார்ட்ஸ் பார்த்தா ஒரு பிஸ்டன் இருக்காங்க, ஒரு சிலிண்டர் இருக்காங்க, ஒரு ஃபியூயல் இக்னிஷன். இது பெட்ரோல் இன்ஜின், அதனால ஸ்பார்க் பிளக் கொடுத்துருக்காங்க. கம்பஷன் இக்னிஷன், டீசல் இன்ஜின் இருக்குது, அதுக்கு ஸ்பார்க் பிளக் தேவையில்லை. இது பெட்ரோல் இன்ஜின், அதனால இக்னேட்டர் ஆர் திஸ் ஸ்பார்க் பிளக் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கம்பஷன் ஸ்ட்ரோக். கம்பஷன் ஸ்ட்ரோக்ல இங்கே அந்த ஃபியூயல் சார்ஜ், ஏர் ஃபியூயல் மிக்சர் இது வழி இங்க என்ட்ரா இருக்கும். ஓகே, அந்த என்ட்ரானது இங்க கம்ப்ரஸ் ஆயிட்டு இட் வில் இக்னைட் பை மீன்ஸ் ஆஃப் தி ஸ்பார்க் பிளக் ஆர் கம்பஷன் வில் டேக்ஸ் பிளேஸ். கம்பஷன் நடத்துவாங்க. இந்த ஸ்பார்க் பிளக் அந்த கரெக்ட் அந்த பாயிண்ட்ல டைமிங் கொடுத்துருக்காங்க. அந்த டைமிங்ல இக்னைட் பண்ணிடும். இந்த பவர் ஸ்ட்ரோக், இதான் பவர் ஸ்ட்ரோக் or expansion stroke னு சொல்லிடலாம், பவர் ஸ்ட்ரோக் நினைச்சிருக்கோம். இது கம்ப்ரஷன், இது பவர். ஓகே, எதுக்குன்னா இந்த ஃபியூயல் பர்ன் ஆயிட்டு அந்த கம்ப்ரஷன்ல இருக்க ஹீட் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் டு மெக்கானிக்கல் எனர்ஜி. இதுல தான் அந்த பவர் கிடைக்குது. கம்பஷன் அப்புறம் தான் அந்த பவர் கிடைக்குது. ஓகே, அதனால இது பவர் ஸ்ட்ரோக் or downward stroke அப்படி கூட சொல்லிடலாம். இங்க பார்த்தா என்ன நடக்குது, எப்படி இந்த ஃபியூயல் என்டர் ஆகுது, எப்படி இந்த கம்பஷன் கேசஸ் ஆர் எக்ஸாஸ்ட் கேசஸ் வெளியே போகுது, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும்.
ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் இங்க இருக்குது. இங்க வந்து பார்த்தா கம்பஷன் நடந்ததுக்கு அப்புறம் அந்த பிஸ்டன் கீழே போயிடும். இதுதான் எக்ஸாஸ்ட் போர்ட். எக்ஸாஸ்டுக்கு போனா ஒரு போர்ட்னா சம் பாத்வே ஆர் ஹால். ஓகே, இது வந்து இன்லெட் போர்ட், இது இன்லெட் போர்ட். ஓகே, இங்க வந்து பார்த்தா இந்த இன்லெட் போர்ட்டோடையும் அவுட்லெட் போர்ட்டோடையும் அந்த பொசிஷன் பாருங்க, ஏது ஃபர்ஸ்ட் அன்கவர் ஆகும். இந்த பிஸ்டன் கீழே மூவ் ஆகும்போது ஏது ஃபர்ஸ்ட் ஓபன் ஆகும், இல்லைன்னா அன்கவர் ஆகும். கரெக்ட் பார்த்தா தெரியும், இந்த எக்ஸாஸ்ட் அன்கவர் ஆகும். பிஸ்டன் கீழே வந்தாச்சு, கரெக்ட் இந்த எக்ஸாஸ்ட் போர்ட் மட்டும் ஓபன் ஆயிடுச்சு, இன்லெட் போர்ட் வந்து க்ளோஸ்டு தான் இருக்கு. அந்த டைம்ல அந்த எக்ஸாஸ்ட் கேஸ் which is பிரஷர் அதிகமா இருக்குதுக்குள்ள அந்த கம்பஷன் கீழே அப்புறம் அது வந்து திடீர்னு வெளியே போயிடும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த கம்பஷன் பிரஷர் ஹை பிரஷர் டு லோ பிரஷர் தான் substance flow ஆகும் automatically or simultaneously or spontaneously. simultaneously இல்ல spontaneously flow ஆகும். அதனால இங்க வந்து அந்த அன்கவர் ஆகும்போது அந்த எக்ஸாஸ்ட் கேஸ் எல்லாமே வெளியே போகும். ஆனா கம்ப்ளீட் வெளியே போயின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அங்கே இருக்கும். மறுபடியும் இது கீழே வரும்போது இங்க இருந்து ஃபியூல் மிக்சர் ஆட் ஆகும். இங்க இல்ல, இது ஆல்ரெடி இதுக்குள்ள பிஸ்டன் வந்து மேலேக்கு போகும்போது சக் பண்ணியிருந்தேன் ஃபியூல் மிக்சர், அது வந்து இது வழியா அந்த கம்பஷன் சேம்பர் பிஸ்டனோட டாப்புக்கு போயிடும். அது வந்து கொஞ்சம் பிரஷர் அதிகமா இருக்கும், அதனால ஈஸியா போயிடும். அந்த பிரஷர்ல அந்த ரிமைனிங் எக்ஸாஸ்ட் கேஸஸ் கூட வெளியே வந்துடும். அதுக்கு பேரு ஸ்கேவெஞ்சிங். வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் 2-stroke engine. 4-stroke engine இல்ல, இது வந்து 2-stroke என்ஜினோட வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆர் கான்செப்ட் இந்த ஸ்கேவெஞ்சிங். அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்து அது கீழே வந்தாச்சு, கீழே வரும்போது கம்ப்ளீட்டா அன்கவர் ஆயிடுச்சு. அந்த ஃபியூல் மிக்சர் வந்து பிஸ்டனுக்கு மேல வந்தாச்சு. மறுபடி கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் ஆரம்பிக்கும், இல்லைன்னா அப்வர்ட் ஸ்ட்ரோக் ஆரம்பிக்கும். அப்வர்ட் ஸ்ட்ரோக் ஆரம்பிக்கும் போது இது கவர் ஆகும், இது க்ளோஸ்ட் ஆகும். மறுபடி அந்த கம்ப்ரஷன் ரிப்பீட்ஸ். சோ இங்க வந்து பார்த்தா தெரியும், இந்த பிஸ்டன் கீழே வரும்போது ஹாஃப் ரொட்டேட் ஆகும். கரெக்ட் தானே? பிஸ்டன் கீழே வரும்போது இந்த பாயிண்ட் வந்து இங்கதான் இருக்கும், இங்கதான் இருக்கும் பிஸ்டன் கீழே வரும்போது. நெக்ஸ்ட் பிஸ்டன் மேலே போகும்போது இந்த பாயிண்ட் வந்து மறுபடியும் இங்கே போயிடும். அதனால one complete rotation of the crankcase is producing one power stroke. அதனால இது வந்து 2-stroke. அதனால in 2-stroke ஒரு பவர் ஸ்ட்ரோக் வந்து கிராங்க் ஷாஃப்டோட ஒரு ரொட்டேஷன்ல கிடைக்கும். ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 2-strokeோட சக்ஷன் ஸ்ட்ரோக் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் இல்ல. அது ஏன் சொல்றேன்னா அந்த 4-strokeல வந்து அது ரெண்டும் இருப்பாங்க. அதனால இது ரெண்டும் இல்ல, அந்த கம்ப்ரஷன் அண்ட் பவர் ஸ்ட்ரோக் only. கம்ப்ரஷன் இஸ் upward stroke, பவர் ஸ்ட்ரோக் இஸ் downward stroke. அந்த பிஸ்டனுக்கு கீழே இருக்கிற போர்ஷனுக்கு பேரு கிராங்க் கேஸ். கிராங்க் ஷாஃப்டோட இடையில இருக்கிறது எல்லாமே சேர்த்து கிராங்க் கேஸ் தான் சொல்லுவாங்க. இது வந்து கம்பஷன் சேம்பர். கம்பஷன் எங்க நடக்கும், அது இந்த சேம்பர். இப்ப இங்க வந்து பார்த்தா அந்த only கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கும் பவர் ஸ்ட்ரோக் தான் இருக்குது. அதுக்கு அப்வர்ட் ஸ்ட்ரோக் டவுன்வர்ட் ஸ்ட்ரோக் அந்த ஜியோமெட்ரி இல்லைன்னா அந்த மூவ்மெண்ட் தெரியும் உங்களுக்கு. அதனால இது ரெண்டும் இதுக்கு ரிலேட் பண்ணிக்கலாம். அப்வர்ட் ஸ்ட்ரோக் will be compression, downward stroke will be power stroke. நெக்ஸ்ட் வந்து 4-stroke engine. இப்போ வந்து நார்மலா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா 2-stroke engine கம்ப்ளீட்லி ஆப்சைட் சொல்ல முடியாது. ரயில்வே என்ஜின்ஸ், ட்ரெயின் என்ஜின்ஸ்ல 2-stroke engines இருக்காங்க. கரெக்ட் படி சொன்னா அந்த டீசல் என்ஜின்ஸ்ல லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 2-stroke. லேட்டஸ்ட் வெர்ஷன் மீன்ஸ் இட் இஸ் சம்திங் இன் 2000 தான் வந்திருக்கேன். ஆனாலும் 4-stroke அப்புறம் தான் அந்த 2-stroke வந்திருக்கேன். ஓகே ஓகே எனிவே இந்த கம்ப்ளீட் ஆட்டோமொபைல் செக்டர்ல வந்து 4-stroke தான் அட்வான்ஸ்ட். இது வந்து 4-stroke. 4-strokeனா there are 4 strokes, 4 ஸ்ட்ரோக் இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்டேக் ஸ்ட்ரோக். இது வந்து முதல்ல டிஃபரன்ஸ் சொல்லிடலாம். இந்த டிஃபரன்ஸ் வந்து பார்த்தா முன்னாடி வந்து இன்லெட் போர்ட் அண்ட் அவுட்லெட் போர்ட் ரெண்டுமே போர்ட் இல்லைன்னா ஒரு பாத்வே அப்படியே இருந்தேன். இங்க வந்து பார்த்தா வால்வ். this T-like structure, inverted T-like structure is called valve. இந்த வால்வ் தான் இந்த ஃபியூலுக்கு இன்லெட், எக்ஸாஸ்டுக்கு அவுட்லெட் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது. இந்த வால்வோட ஆபரேஷன் வந்து என்ஜினோட
டைமிங் கனெக்ட் பண்ணியிருக்கும், டைமிங் செயின். கேம் ஷாஃப்ட் வந்து இந்த வால்வு ஆப்ரேட் பண்ணுவாங்க. கேம் ஷாஃப்ட் வந்து இந்த வால்வு ஆப்ரேட் பண்ணுவாங்க. இங்க வந்து பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் இன்டேக் ஸ்ட்ரோக். இன்டேக் ஸ்ட்ரோக் பார்த்தா பிஸ்டன் வந்து கீழே போயிடுச்சு. பிஸ்டன் கீழே போகும்போது இங்க வந்து நெகட்டிவ் பிரஷர் இருக்கும். வாட் இஸ் நெகட்டிவ் பிரஷர்? அவுட் சைட் பிரஷர் கம்பேர் பண்ணும்போது இங்க டிக்ரீஸ்டு பிரஷரா இருக்கும், இல்லைன்னா ஒரு டிப்ரெஷனா இருக்கும். அப்போ நேச்சுரலி ஏர் வில் என்டர். அந்த நேச்சுரலி ஏர் என்டர் அது கொஞ்சம் நோட் பண்ணிடுங்க. லாஸ்ட் ஒரு கான்செப்ட் சொல்லிடலாம், அதுக்காக தான். ஏர் வில் என்டர், நேச்சுரலி ஏர் வில் என்டர். ஒரு ஃபேன் ப்ளோவர் ஒன்றும் தேவையில்லை, ஏர் என்டர் ஆயிடுச்சு. அது இன்டேக் ஸ்ட்ரோக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக். ஏர் என்டர் ஆயதுக்கு அப்புறம் மேலே போயிடுச்சு, அந்த ரெண்டு வால்வுமே க்ளோஸ்ட். இது வந்து ஏர் சக் பண்றதுக்கு அப்புறம் இது க்ளோஸ் ஆயிடும், ரெண்டு வால்வும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தா தெரியும், கீழே இருக்கு அதுதான் ஓப்பன், ரெண்டும் க்ளோஸ் ஆயிருக்கும் போது ஏருக்கு வெளியே போறதுக்கு எங்கேயும் பாத்வே இல்லை. இங்க வந்து கம்ப்ரஸ் ஆயிடும். அந்த கம்ப்ரஸ்ட் சார்ஜுக்குள்ள ஒரு ஸ்பார்க் இக்னிஷன் இல்லைன்னா கம்ப்ரஷன் இக்னிஷன் இன் கேஸ் ஆஃப் டீசல் எது இருந்தாலும் ஆப்ரேஷன் எல்லாம் செய்யலாம். அந்த ஒரு கம்பஷன் நடந்துடும். கம்பஷன் நடந்ததுக்கு அப்புறம் அந்த கம்பஷன் மீன்ஸ் ஹீட் எனர்ஜி இஸ் கிரியேட்டட் ஃப்ரம் த கெமிக்கல் எனர்ஜி ஆஃப் ஃபியூல். அந்த ஹீட் எனர்ஜி வந்து இந்த பிஸ்டனை இப்படி புஷ் பண்ணிடும் கீழே. அப்போ அதுக்கு பேரு பவர் ஸ்ட்ரோக். This is fuel power means power stroke. This is power stroke. So you got power to the crankshaft. Okay, this is crankshaft. இப்படி இருக்கும் crankshaft. பெருசா இருக்கும், ரொம்ப டிசைன் எல்லாம் ரொம்ப டெலிகேட் டிசைன். அந்த டைனாமிக் பேலன்சிங் எல்லாமே கரெக்டா இருக்கணும், ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் அந்த crankshaft. இந்த பவர் ஸ்ட்ரோக்குக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து எக்ஸாஸ்ட். இந்த கம்பஷன் ஆயிடுச்சு, அந்த கம்பஷன் ஸ்மோக், அன்பர்ன்டு கார்பன், ஹைட்ரோ கார்பன்ஸ் எல்லாமே இங்க இருக்காங்க, அது வந்து வெளியே தள்ளணும். அதுக்காக நெக்ஸ்ட் கேஸ்ல வந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக் டைம்ல இந்த எக்ஸாஸ்ட் வால்வ் ஓபன் ஆயிடும். எக்ஸாஸ்ட் வால்வ் ஓபன் ஆகும்போது நெக்ஸ்ட் அந்த ஃப்ளைவீல் இருக்கிறதுனால மறுபடியும் மேலேக்கு போயிடும் இந்த பிஸ்டன் டியூ டு இனர்ஷியா. அந்த பிஸ்டன் மேலேக்கு போகும்போது அந்த ஏர் எல்லாமே வெளியே தள்ளிடும். அந்த 4 ஸ்ட்ரோக் முடிஞ்சாச்சு. 4 ஸ்ட்ரோக்கில் தான் உங்களுக்கு ஒரு பவர் ஸ்ட்ரோக் கிடைச்சது. அதனால இது வந்து 4 ஸ்ட்ரோக். இந்த கிராங்க்ஷாஃப்டோட ரொட்டேஷன் படி பார்த்தா கீழே வந்தாச்சு 180 டிகிரி, அகைன் கோயிங் அப்வர்ட்ஸ், அகைன் 180 டிகிரி, ஒரு ரொட்டேஷன் முடிஞ்சாச்சு. மறுபடியும் கீழே வந்தாச்சு, அகைன் 180 டிகிரி, மறுபடியும் மேலேக்கு போயிடுச்சு, அகைன் 180 டிகிரி. ஸோ 720 டிகிரிஸ் ஆர் 360 into 2 ரெண்டு கிராங்க்ஷாஃப்ட் ரொட்டேஷன் தான் உங்களுக்கு ஒரு பவர் ஸ்ட்ரோக் கிடைக்கும். ஓகே, அதனால இதுக்கு 4 ஸ்ட்ரோக் ஏன் பேரு வந்து கேட்டா அந்த ஸ்ட்ரோக்கோட எண்ணத்துக்கு தான் 1 2 3 4. ஆனா அந்த கிராங்க்ஷாஃப்ட் ரொட்டேஷன் கூட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது ரெண்டு கேஸ்லும் பார்த்தா நம்ம வந்து பார்த்தது எல்லாமே நேச்சுரலி aspirated engines. நேச்சுரல் aspiration, aspiration means breathing kind. ஓகே, இது வந்து பிரீத் பண்றதுன்னு சொல்லிடலாம். இந்த லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது பிரீத் ஆகுது, லங்ஸ் கம்ப்ரஸ் ஆகும்போது வெளியே போகுது, அந்த மாதிரி சொல்லிடலாம். அதனால aspiration கூட சொல்லிடலாம். நேச்சுரல் aspirated இல்லாமல் சூப்பர் சார்ஜ் என்ஜின்ஸ் இருக்குது. அந்த ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் பார்த்தா இந்த கார் வந்து சூப்பர் சார்ஜ் கார்னு எல்லாம் சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற கார்கள் இருக்கு இந்த சூப்பர் சார்ஜிங். ஓகே, மெயின்லி வந்து டீசல். இந்த சூப்பர் சார்ஜிங் என்னது? சூப்பர் சார்ஜிங்னா சார்ஜ் கொஞ்சம் சூப்பரா இருக்கணும். அதுக்கு மீனிங் அதோட வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணணும். நேச்சுரலி ஏர் வந்து ஒரு வி குவாண்டிட்டி தான் இன்ஹேல் பண்றதுன்னு நினைச்சிருக்கோம். இதுக்குள்ள சூப்பர் சார்ஜ்னா ஒரு விக்கு அதிகமா வால்யூம் ஏர் வில் கம் இன்சைட் ஆர் more air will come inside in the same volume. அதுதான் சூப்பர் சார்ஜிங். அதுக்கு வெளியே ஒரு இன்க்ரீஸ்டு பிரஷர் கொடுக்கும். இந்த இன்க்ரீஸ்டு பிரஷர் ஆயிடுச்சுன்னா திடீர்னு உள்ள வந்துடும் அந்த ஏர். ஓகே, அதுதான் சூப்பர் சார்ஜிங். அந்த சூப்பர் சார்ஜிங்காக நீங்க வந்து ஒரு டர்போ சார்ஜர் யூஸ் பண்ணினா அதுக்கு பேரு டர்போ சார்ஜ். டர்போ சார்ஜ் என்ஜின் தான் சொல்லுவாங்க இப்போ வந்து கார்ஸுக்கு எல்லாமே. ஓகே, இதுதான் சூப்பர் சார்ஜிங், இதுதான் டர்போ சார்ஜிங்.
அதெல்லாமே இதோட கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பேசிக் ஆப்ரேஷன் வந்து இதே மாதிரி தான், நேச்சுரல் எக்ஸ்பிரஷன் அந்த ஸ்ட்ரோக் எல்லாம் பார்க்கறதுக்கு அது போதும். இங்க வந்து ஒரு மெயின் பாயிண்ட் வந்து 4 ஸ்ட்ரோக்கில் தான் வால்வ் யூஸ் பண்ணுவாங்க, 2 ஸ்ட்ரோக்கில் போர்ட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டிஃபரன்சஸ் எல்லாம் நல்ல இதுமே இதை பொறுத்த வரைக்கும் டிஃபரன்சஸ் ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்காங்க அது நல்லா லேர்ன் பண்ணிடுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், அந்த சென்ஸ்ல லேர்ன் பண்ணிடுங்க. இதே மாதிரி அந்த எப்படி நடக்குது மெமரைஸ் பண்ணாமல் ஒரு சீக்வன்ஸா சொன்ன மாதிரி லேர்ன் பண்ணிடுங்க. ஈஸியா இந்த பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும் ஏது கொஸ்டின் வந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ஸ்கேவெஞ்சிங் பிரின்சிபல் அதெல்லாம் பார்த்து வச்சிருங்க. இந்த இடத்துக்கு பேர் கிராங்க் கேஸ், பிஸ்டனுக்கு கீழே. இது வந்து டாப் ஆஃப் த பிஸ்டன் ஒரு கம்பஷன் சேம்பர். ஓகே, இது சிலிண்டர். இதெல்லாம் பார்த்தா சிலிண்டர் பிஸ்டன் ரிங்ஸ் பார்ட்ஸ் வந்து இந்த சாப்டர்ல நெக்ஸ்ட் டாபிக்ஸ்ல வருவாங்க, அப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அது வந்து கிராங்க் ஷாஃப்டா இருக்கும். இது வந்து சிலிண்டர் ஹெட் இருக்குங்க, ஒரு ஹெட் இருக்கும், அந்த ஹெட்ல அந்த வால்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணுவாங்க. ஓகே, அது வந்து டீட்டெயிலா அந்த டைம்ல பார்த்துக்கலாம். இப்போதைக்கும் இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. இந்த டிஃபரன்சஸ் எல்லாமே பார்த்து வச்சிடுங்க. எனிவே ஹாப்பி லேர்னிங். ஐ ஹோப் யூ ஹேவ் ஸ்டார்டட் யுவர் ப்ரிப்பரேஷன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. இந்த டாபிக் வந்து அந்த யூனிட் 5ஓட இன்ட்ரோடக்ஷன் டாபிக் நிறைய இருக்கு, எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டி இருக்கு. அது எல்லாமே டீடைல் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இன் சப்சிக்வெண்ட் கிளாஸஸ் யூ கேன் லேர்ன் தட். எனிவே goodbye for now, take care, thank you.